எப்படி நத்திங் இருக்குடா நியூட்ரஸ். இப்ப உங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் அப்படின்னு ஸ்போர்ட்டிங் ஜெயிச்சுட்டு வொர்ஸ்ட்டா வரீங்க? இருக்குது. கேவலமா இருக்குது. 0 பாசிட்டிவிட்டி, 0 கான்ஃபிடன்ஸ் எதுவுமே கிடையாது. ஆர்சனலோட என்டையர் ஹிஸ்டரி எத்தனை வருஷம்டா? எப்படா கிளப்ப ஃபார்ம் பண்ணீங்க? எனக்கு எச்ச தெரியும். எப்ப தெரியுமா? அதுக்கு நான் பயப்படக்கூடிய ஒரே ஒரு பிளேயர் இந்த குட்டி சாத்தான் பெர்னார்டோ சில்வா தான். வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிராண்ட் நியூ எபிசோட் ஆஃப் ஃபுட்பால் பேச்சு. இந்த எபிசோட்ல வேற வழியே இல்லாம மாட்டிக்கொண்டு வந்திருக்கிறேன் நானு. எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல குஷியா இருப்பீங்க. என்ன சுபாஷே, இதான் அவங்களோட கடைசி வாரம் மேல இருக்குதுன்னு சொல்றதுக்குனே வந்திருப்பீங்க. ஒன்றும் இல்லை, உங்களோட கட்சியில தான் நானும் இருக்கேன். நானும் அதே பயத்தோட பதத்தோட தான் இருக்கிறேன். ஸோ என்ன நானே செஞ்சுக்கிறேன். முதலே சொல்லி விட்டுறேன் இந்த எபிசோட்ல இந்த மாதிரி தான் இருக்க போகுதுன்ட்டு. பட் எல்லாத்துக்கும் நடக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் நீங்க பண்ணீங்கன்னா தான் ரிவ்யூ எபிசோட்ல நான் வருவேன். இல்லைன்னா தலைமறைவாயிட்டு எங்கேயாச்சும் ஓடி போயிடுவேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கோ. டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஆரம்பி. கமான் 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 கமான்னு உலகமே கூப்பிட்டுட்டு இருக்கோம் மேனேஜரை. உன் மேனேஜரை மட்டும்தான் வரவே மாட்டேங்கிறாரு. எல்லாருமே, அதுவும் இந்த வாரம்னு பாத்தீங்கன்னா இத்தனை வருஷமா மத்தவங்களாச்சும் கேள்வி கேட்காம இருந்தாங்க. யாருன்னு பார்த்தா உங்களுடைய கிளப் லெஜெண்ட்ஸ் ஆண்ட்ரி, இயன் ரைட் அவங்களாம் கேள்வி கேட்காம இருந்தாங்க. இந்த வாரம் பயங்கரமான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் விட்டுருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்போர்ட்டிங் கேமுக்கு முன்னாடி உன் மேனேஜர் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு ஃபயரா இருக்கேன் அப்படின்னாரு. அந்த ஃபயரை ஒரே வார்த்தையில ஆண்ட்ரி சொல்லிட்டான். அந்த ஸ்போர்ட்டிங் கேம்ல ஒரு ஃபயரை நான் பார்க்கல. go on if you want to win it, go and win it against Man City and show the fire அப்படின்ட்டான் ஆண்ட்ரி. இந்த பக்கம் இயன் ரைட் இப்போ ஒரு ஷோல பேசியிருக்கான். தீஸ் பிளேயர்ஸ், அவங்களுக்காக ஆடுற பிளேயர்ஸ் அந்த ஃபைனல் தேர்ட்ல அவங்களுக்கு அவங்கனால ட்ரை பண்ணக்கூடிய பால்ஸ் அவங்களுக்கு கிடையாது. இந்த மேனேஜருக்கு அடியில் அவங்களுக்கு பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல தான் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஏன்னா அந்த மேனேஜர் ஒவ்வொரு விஷயத்தையும் பின் பாயிண்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. சோ மேனேஜர் பிளேயருக்கு எந்த ஒரு ஃப்ரீடம் கிடையாது அப்படின்ட்டு இருக்காரு. ஐ திங்க் திஸ் இஸ் ப்ராபப்லி த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் கேம் ஆர்டெட்டாவோட கரியர்ல. ப்ராபப்லி இதுதான் இந்த 4 வருஷம். எல்லா வருஷமும் இதான்டா சொல்றோம் போறோம். 2 வருஷம் முன்னாடி தான் நடந்தது முக்கியமான மேட்ச். நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தோம், மேன் சிட்டி செகண்ட் போனோம், 4-1 அடி வாங்கிட்டு வந்தோம். அதோட முடிஞ்சது கதை. அவங்க வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஞாபகம் இருக்கா? அர்லிங் ஹாலண்ட் தலையெல்லாம் விரிச்சு போட்டு ஒரு செலிப்ரேஷனு. அதை எப்படி மறக்க முடியும்? ராப் ஹோல்டிங் ஒரு கோல் 4-1 இருக்கும்போது ஒரு கோலை போட்டு செலிப்ரேட் பண்ண ஒரு முட்டா பையன். சரி விடு, இதெல்லாம் நடந்ததுதான். எப்படி இருக்குடா இப்ப உங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் அப்படின்னு ஸ்போர்ட்டிங் ஜெயிச்சுட்டு வரீங்க? கேவலமா இருக்குது. 0 பாசிட்டிவிட்டி, 0 கான்ஃபிடன்ஸ் எதுவுமே கிடையாது ஃபார் போத் ஃபேன்ஸ் அண்ட் பிளேயர்ஸ். மேனேஜருக்கு மட்டும் எங்க இருந்து கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு தெரியல. அவர் ஃபயர் கியர்னு ஸ்பீச் மட்டும் கொடுத்துட்டு இருக்காரு. பட் பர்ஃபார்மன்ஸ்ல ஒண்ணும் கிடையாது. there is no creativity. எங்களோட பெஸ்ட் பிளேயர்ஸ்லாம் பர்ன் அவுட் ஆயிட்டானுங்க. அந்த பர்ன் அவுட் ஆஸ்பெக்ட்ல கேட்கலான்னு இருந்தேன் நான். யோசிச்சு பாரு, நீ 2 வீக்ஸ் முன்னாடி டெக்லன் ரைஸ் பத்தி பேசிட்டு இருந்த. அவனுக்கு இப்ப இது கொடுக்கணுமா, PFA பிளேயர் ஆஃப் தி இயர்லாம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? நீ மேனேஜர் ஒரு பக்கம் தள்ளி வை, ஓகேவா? ஓகே, மேனேஜருக்கும் புதுசு, மேனேஜர் ஜெயிச்சது இல்ல. ஐ திங்க் அவரும் பிரீமியர் லீக் ஜெயிச்சதே கிடையாது இல்ல, பிளேயராவும் ஜெயிச்சது கிடையாதுன்னு நினைக்கிறேன்ல. சோ லீவ் ஆல் தட் ஒன் சைடு, ஓகேவா? அதெல்லாம் எனக்கு, ஏன்னா அவன் வந்ததுக்கு அப்புறம் எதுவுமே ஆர்சனல் ஜெயிக்கல பிரீமியர் லீக் டைகர். அதனால அப்படி மேனேஜர் ஒரு பக்கம் தள்ளினாலும் பிளேயர்ஸ் எப்பவாச்சும் ஸ்டெப் அப் பண்ணி தான் ஆகணும். நீ இந்த பொசிஷன்ல நான் தான் பெஸ்ட், இவன் தான் பெஸ்ட்னு எல்லாம் ஃபேன் சண்டை போடுறதுக்கு மத்தியில இந்த கேம் எஸ்பெஷலி மேனேஜர் சொல்லியிருப்பாரு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல, டேய் நீங்க இந்த கேமை ஜெயிச்சீங்கன்னா டைட்டில் நமக்கு தான். அது இனிமேல் மாறவே போறது கிடையாது. 3 பாயிண்ட்ஸ் லீட்ல இருக்கும். இந்த கேம் 6 பாயிண்ட்ஸ் லீடு. உங்களுக்கு மொரால் பூஸ்ட் செம்மையா வரும். சிட்டிக்கு அப்படியே டிராப் ஆயிரும். என்னடா அது இந்த கேமை போய் தோத்துட்டோமே, இனிமேல் நம்ம எப்படா பண்றது அப்படின்னு ஒரு இது இருக்கும். அது மட்டும் இல்லாம உன் மேனேஜர் கூட சொல்லலாம், டே நம்ம கடைசி 5 கேமா அவங்கள்ட்ட நம்ம தோக்கலடா லீக்ல, நீங்க பயப்பட வேண்டியதுக்கு எந்த அவசியமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, எந்த அளவுக்கு மேனேஜர் அந்த பிளேயர்ஸை பூஸ்ட் பண்ண முடியும், இல்ல அந்த பிளேயர்ஸ் தான் பூஸ்ட் அப் ஆகிக்கணும்னு நினைக்கிறியா? இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு முன்னாடி இழுத்து வந்த பின்னாடி விட்டுறாரா? டேய் கபிலா, டேய். நான் இந்த சிச்சுவேஷன்ல கொண்டு விட்டதுக்கு நான் ஆர்டேட்டாவை நிறையவே பிளேம் பண்ணுவேன் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய மேட்சஸ் உங்களோட மெயின் பிளேயர்ஸ் ஆட வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்காக தான் நார்கார்டன் பிளேயர்ஸ் வாங்கினா. அப்புறமா டிம்பருக்கு பதில் நீங்க ஒயிட்டை ரொட்டேட் பண்ணலாம். பட் இந்த மாதிரி கேம்ஸ், நிறைய கேம்ஸை அவன் மிஸ்யூஸ் பண்ணிட்டு, அப்பயுமே மெயின் பிளேயர்ஸை போட்டு அப்யூஸ் பண்ணி அவங்கள பர்ன் அவுட் பண்ணிட்டு, இப்ப ஜூபி மண்டியெல்லாம் நடக்க முடியாம நடந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெயின் வந்துருச்சு. ஸோ
மேனேஜர் இஸ் டு பிளேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேட்ச் போறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுவேன், பிளேயர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணலன்னா பிளேயர்ஸ் மேலேயும் தப்பு, அது ஈக்குவலா மேனேஜர் மேலேயும் தப்பு தான். இந்த கேம் நீ என்னதான் மோட்டிவேஷன் கொடுத்தாலும் இந்த கேமை ஜெயிக்கலனா எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு வி ஆர் நாட் ஃபிட் டு பி சாம்பியன்ஸ். அது எதுவுமோ பண்ணி நீ Draw, வேற நான் என்ன draw சொல்றேன்னா, இருக்கேடா. நீ போய் ஒரு டிராக் ஆடி டிரா பண்ணிட்டு வந்தனா ஓகே, பெருமையா நீங்க நினைச்சுக்கலாம். பட் நம்ம வந்து ஒரு சாலிடான ஒரு வின்னர்ஸ் என்னால ஏத்துக்க முடியாது. பட் அகைன் நிறைய பேருக்கு வந்து எப்படி ஜெயிச்சா என்ன, வின்னர்ஸ் தான் கடைசியில முக்கியம்னுவீங்க. கரெக்டா தான் நான் ஒத்துக்கிறேன். இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல அது வேற ஒத்துட்டு தான் போக முடியும். பட் மொரால் வைஸ் தியரி ஆண்ட்ரியா சொல்லியிருந்தான், எல்லாருமே சொல்லியிருந்தாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் விக்டரியா இருக்கணும். சும்மா நாங்க ஒரு லீடர் எடுத்துட்டோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் சீசன்ல, அதை அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணி லாஸ்ட் லெக் வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டு எதையோ பண்ணி ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும் போது கடைசியில. இது அப்படிதான் எனக்கும் தோணுது. எனக்கு என்னன்னா இப்போ எல்லாருமே அந்த அந்த ஒரு ஃபேன் வந்து அந்த பாட்டில வந்து காமிச்சது, இட்ஸ் பீன் டூ மச். இந்த வாரம் வந்து ஐ திங்க் அந்த அத பார்த்து எங்க ஆளுங்க ஃபயர் ஆவான்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க, அதெல்லாம் ஒண்ணும் கண்டுக்க மாட்டானுங்க. ஃபயர் ஆகணும்டா. ஏடி அத நீ ஆகணும்னு நீ பார்த்து நினைப்ப. கூட நீ ஃபயர் யார் ஃபயர் ஆகலைன்னா ஆவா, எப்படி? யார் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பான்ற அந்த டீம்ல டெக்லன் ரைஸ் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்டெப் அப் பண்ணுவான். மத்தபடி எனக்கு வேற யார் மேலயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. அவ்வளவுதான், என்ன ஒரே சிம்பிளா வார்த்தையில சொல்லலாம். இப்படி முடிச்சீங்கன்னா என்னடா பண்றது? ஏன்னா எதுக்கு நான் யோசிச்சு பார்த்தேன்னா, இந்த கேம் அல்டிமேட்லி இட் கம்ஸ் டவுன் டு திஸ் அப்படிங்கறது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இதுல வந்து ஒருவேளை வந்து சிட்டி வந்து டிரா வின் பண்ணாங்கன்னா இட் வில் ஸ்டில் பி டைட் ஆன் பாயிண்ட்ஸ் அண்ட் தென் whatever happens. ஓகேவா? பட் இஃப் யூ ஈவன் டேக் அ டிரா, ஓகே, அப்போ மீதி எல்லா கேம்ஸுமே வந்து சிட்டி கஷ்டப்பட்டு முக்குனா கூட வந்து you can easily go on to take the victory and if you win the next எப்படி 4 games. ஈஸிலி தைரியமா இருக்கிறான், தைரியமா இருமா, தைரியமா இரு, ஆண்டவன் இருக்கா, ஒன்னும் ஆகாது, நான் உனக்காக ப்ரே பண்றேன். போன்மத் ஹோம்ல தோத்து போயிருக்கோண்டா, அப்புறமா ஸ்போர்ட்டிங் ஹோம்ல ஒன் ஷாட் அண்ட் டார்கெட். நீ எந்த நம்பிக்கையில கோல்ஸ் வரும் நீ எதிர்பார்க்கிறேன்னு எனக்கு புரியல. எனக்கு நீ எல்லா What is பிளேயர்ஸும் அவுட் happening ஆஃப் டா? ஃபார்ம் போயிட்டாங்க. பிளேயர்ஸ் என்ன ஃபார்ம்ல இல்ல, அட்டாக்கர்ஸ் ரிலை பண்ணியிருக்கோம். நீ வந்து ஒரு லைன் அப் பாக்குற, ஓகேயா? அந்த லைன் அப் ஃபார்வர்ட்ல வந்துட்டு மார்டினலி, மாடுவேக்கே, யாக்கரஸ், ஓகேயா? இது யாக்கரஸ் சப்ளை பண்ண மாட்டானுங்க. இந்த லைன் அப்ப பார்த்தா இவன் தான் கோல் போடுவான்னு நீ கண்ணை மூடி பெட் பண்ணுவியா எதையாச்சு? சரி, அப்படி இல்லைன்னா இந்த ஒரு கேம் மட்டும் சீசனா எடுத்து பார்த்தீங்கனாலுமே உன்னால உன் மிட்ஃபீல்ட் மேலயும் டிஃபென்ஸ் மேலயும் கோல் கீப்பர் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா? கோல் ஸ்டாப் பண்ணிடுவாங்க நம்பிக்கை இருக்கா? அகேன் அது வந்து நான் சொல்றேன்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன்ல ஆர்சனல் பயங்கரமா ஆடிட்டு இருந்தாங்க, எதையோ பண்ணி வின் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப கான்ஃபிடன்ஸ் கம்மியாயிடுச்சு அவங்களுக்கு, வந்து அட்டாக்கிங் பேட்டர்ன் எதுவுமே இல்ல. ஸோ அதனால எனக்கு இப்ப நம்பிக்கை இல்ல. ஜென்ரலாவே கான்ஃபிடன்ஸ் இல்ல எனக்கு எந்த சைட்லயுமே, லைக் அட்டாக்கும் சரி டிஃபென்ஸ்லயும் சரி. மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவாங்க கன்ஃபார்மா. லைன் அப் எடுத்து பார்த்தோம்னா ஆர்சனல் வந்து ரயா, கேப்ரியல், சலீபா, காலஃபியோரி அண்ட் டிம்பர். மிட்ஃபீல்ட்ல ஜூபிமெண்டி, ரைஸ் அண்ட் எசேயா இல்ல ஓடகாடா? எசே தான் லாஸ்ட் கேம், ஓடகார்டு இல்லவே இல்ல. எசே நீ சொல்ற பார்த்து மார்டினெல்லி, கியாக்கரஸ் அண்ட் மெட்வேக்கே, இதான் அவங்களோட லைன் அப். அதே மாதிரி சிட்டி சைடு வந்தோம்னா ஐ திங்க் திருப்பி இல் கோ வித் கெய், கூஷனாவ், மேத்யூஸ் நூனேஸ் அண்ட் ஓரைலி வித் டானருமா பேக், ராட்ரி, பெர்னார்டோ சில்வா அண்ட் சர்க்கி, மேல செமெனியோ, ஹாலண்ட் அண்ட் டோக்கு. இதான் ப்ராப்ளி லைன் அப்ஸா இருக்கும். ஓகேவா? சி இந்த கேம் என்னை பொறுத்த வரைக்கும் லீவ் த டாக்டிக்ஸ் அசைட்ரா. எனக்குலாம் திஸ் கேம் எஸ்பெஷலி மென்டலி, இந்த கேம் மென்டாலிட்டி வந்து எப்படி இருக்கு, ஆர்சனலுக்கு எப்படி இருக்கு, மேன் சிட்டிக்கு எப்படி இருக்கு. ஏன்னா நீ வந்து ஆர்சனல்ல வந்து ஒரு பக்கத்துல சரி இவங்க வின்னே பண்ணல டைட்டில, ஸோ இவங்களுக்கு எப்படி டைட்டில் ரன் அப்ரோச் பண்றதுன்னு தெரியாதுன்னு நீ ஒரு பக்கம் யோசிச்சினா கூட, சிட்டியில டானருமா, கேஹி, கூஷனாவ், சர்க்கி, மேத்யூஸ் நூனேஸ், இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஃபர்ஸ்ட் டைட்டில் ரன் அவங்களும் போறாங்க. புரிஞ்சுதா? அவங்களுக்கு மோர் தென் half a சைடு செமனியோ 6-7 பேர் வந்து அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைட்டில் தான். நீ யோசிச்சு பாத்தீங்கன்னா கரெக்டா? காலிக்கப்பா கொடுத்துருக்கானே ஏப்ரல் ஃபூல். அவங்களுக்கும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. சோ நான் வந்து இந்த டீமுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, இந்த டீமுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, கோச்சுக்கு இருக்கு, ஓகே. நீ டீமுக்கு சொல்லுவ, அதுதான் நான் சொல்ல வந்தேன். பெப் குவார்டியோலா வந்துட்டு இஸ் த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் மேனேஜர் இந்த சிச்சுவேஷனு. அவர் வந்துட்டு என்ன பண்ணா இந்த சிச்சுவேஷன்ல கேமை மாத்த முடியும், பிளேயர்ஸ் கிட்ட என்ன பேசணும்ன்றது 100% தெரியும். இங்க நம்ம ஆளு வந்துட்டு நீ ஸ்பீச் கொடுக்க சொன்னா பேச்சு கணக்கில் கொடுப்பான். ஆனா முக்கியமான சிச்சுவேஷன்ல சப்ஸ்டிடியூஷனா இருக்கட்டும்,
இல்ல லைன் அப் சூஸ் பண்றதா இருக்கட்டும், எதுலயுமே வந்துட்டு அவன் ஸ்கில்டுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆர்டேட்டா. அதுதான் உண்மை. పట్టు ఆకలుంది అరే మెట్టు మెట్టు ఎక్కుతారా இப்ப என்னதான் பண்ணலாங்கிற இந்த கேம் வந்து ஓகே 2 பேரும் உள்ள ஒண்ணும் இல்ல, போய் வைப்ஸுக்கு போங்க, தயவு செஞ்சு ஒரு எப்படிடா வின்ன பண்ணுங்க, இவ்வளவு அவ்வளவுதான். இவ்வளவு டவுடா இருக்க? லைக் ஜஸ்ட் திங்க் ஏய், அபௌட் நீ இட், யூ கேன் இங்க கெட் பாரு, a நீ ஒரு draw டா. ஆர்சனல் ஃபேனா இருக்கிற, இல்லனா நீ வந்து யாரா இருந்தாலும் சரி, ஆர்சனல் டீம் இந்த டீமை பார்த்துட்டு ஜெயிக்கிறோம்டா 3-0 போட்டு ஜெயிக்கிறோம்டான்னு என்னால சொல்ல முடியும், தைரியமா சொல்ல முடியாதுடா. ஒன் ஆஃப் கேமா வேணா இவங்க ஏதாச்சும் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம். பட் கரண்ட் ஃபார்ம் நீங்க எடுத்து பார்த்தனா, அந்த ஆர்சனல் 5-0 5-1 வின் பண்ணாங்களே அகைன்ஸ்ட் தி சிட்டி, அந்த மாதிரி ஒரு டீமா அது அப்படின்னு கேட்டனா, நாட் ஈவன் க்ளோஸ் டு தி லாஸ்ட் இயர்ஸ் ஆர்சனல் டீம் இது. அதுதான் சிம்பிள் ட்ரூத். பட் எஃபெக்டிவ்லி யூ ஸ்ட்ரெங்தன் தானடா. லாஸ்ட் சீசன்ல இருந்து கண்டிப்பா யூ ஸ்ட்ரெங்தன். அதேதான் இப்ப நானும் சொல்லலாம். நீங்க போன வாட்டி வந்துட்டு சாம்பியன் பார்க்லேஸ் சாம்பியன் வின் பண்ணிட்டீங்க. இப்போ வந்துட்டு நீங்க 500 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணியும் நீங்க வந்து டவுன் கிரேட் ஆயிருக்கீங்க. அதேதான் ஆர்சனலுக்கும் ஆயிருக்குது. டேய் அது நாங்க வந்துட்டு பிளேயர்ஸ் லூஸ் பண்ணோம்டா. நீங்க பார்ட்டே தவிர யார லூஸ் பண்ணீங்க? வித்தியாசம் இருக்கே. எனக்கு தெரிஞ்சு பார்ட்டி ஒரு பெரிய லாஸ் தான். பட் அட் தி சேம் டைம் நம் பிளேயர்ஸோட ஃபார்ம், இப்ப சாக்கா வந்து மெயின் டீம்ல இருந்தாலுமே அவன் பர்ஃபார்மன்ஸ் இருக்காதுன்றது எனக்கு நம்பிக்கையா தெரியுது. அவன் வந்து ஒரு பெரிய டிராப். போன சீசன் இதே டைம் சிமிலரா பார்க்கணும்னா ரியல் மேட்ரிட்ட ஓமன்னாவே 5-1 டிஃபீட் பண்ணி வந்திருக்கும். அப்ப இருக்கிற பூஸ்ட்ல நீ போயிருந்தேன்னு வை இந்த கேமுக்கு, நான்லாம் தெறிக்க விட்டுருப்பேன். அவ்வளவுதான், ஏதாவது செம்மையா பேசியிருப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப இருக்கிறதுல ஈஸியஸ்ட் ரன் இன் லெவர்கூசன் ஸ்போர்ட்டிங் தோக்கடிச்சு நாங்க செமிஃபைனல் போட்டிருக்கோம். அதை வந்துட்டு பெருமையா பேசிட்டு இருக்க ஆர்டேட்டா இந்த ஹிஸ்டரியிலேயே அவனும் பண்றது இல்லைன்னு. அதுதான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அது உண்மைடா சுபாஷ். நீ அதேதான் நீ ஆர்சனல் ஒரு நிமிஷம்டா. ஆர்சனலோட என்டையர் ஹிஸ்டரி எத்தனை வருஷம்டா? எப்படா கிளப்ப ஃபார்ம் பண்ணீங்க? எனக்கு என்ன தெரியும்? எப்ப தெரியுமா? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்ன்ற இல்ல சொல்றேன். அது இட்ஸ் a ஃபேக்ட்ரா. எந்த மேனேஜரா இருந்தாலும் கண்டிப்பா க்ளோட் பண்ணதா செய்வாங்க. யாராவது ட்ரோஃபி வின் பண்ணத வந்து பெருமையா பேசினா ஓகேடா. நான் வந்து டேய், செமிஃபைனல் first ஆர்சனல் பெரிய கிளப்டா, சின்ன கிளப் கிடையாதுடா. ஏன்டா டேய் இப்படி ஃபர்ஸ்ட் பண்றீங்க? ஸ்டெப்ப பாருடா. நீங்க இன்வின்சிபிளா போன சீசன்ல கூட நீங்க சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணல. இன்வின்சிபிளா போன சீசனுக்கு அடுத்த வருஷம் கூட 2 டைம்ஸ் இன் a row செமிஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆகல. கண்டிப்பா ஒரு மேனேஜர் வந்து செல்ஃப் போஸ்ட் பண்ணத்தான் செய்வாரு. ஏன்னா அவரு கூட்டிட்டு போயிருக்காரு. வேற யாராச்சும் அவங்க ஹிஸ்டரியில 2 தடவை தொடர்ந்து சாம்பியன்ஸ் லீக் இது என்ன சொல்ல வரா? இப்படி சொல்லி ஃபேன்ஸ் கிட்ட நான் இவ்வளவு பண்ணிருக்கேன், இந்த கேம் தோத்து போனாலும் பரவாயில்ல மன்னிச்சு விட்டுருங்கன்னு முன்கூட்டியே சொல்ற மாதிரி இருக்குது. இங்க வேற சுபாஷ், இந்த கேம் நான் சொல்றேன்டா, எல்லாருமே ரைட் ஆஃப் பண்ணீங்க. எப்ப தெரியுமா? ஐ திங்க் 2 years ago 2-1 ஹாஃப் டைம் லீட் இருந்தீங்க. எனக்கு எக்ஸாக்ட்டா எந்த கேம் எந்த வருஷம் ஞாபகம் இல்ல. அந்த ட்ரோசார்ட் ரெட் கார்டு வாங்கின கேம், ஓகேவா? அந்த கேம்ல தான் செகண்ட் ஹாஃப்ல அப்படியே பஸ்ஸ போட்டு யூ நியர்லி ஒன், கரெக்டா? அந்த ஜான் ஸ்டோன்ஸ் கடைசி நிமிஷத்துல ஈக்குவலைசர் போட்டது, கரெக்டா? எவ்ரிஒன் ரோட் ஆஃப் ஆர்சனல் அந்த கேமுக்கு முன்னாடி. ஐ ஸ்டில் ரிமெம்பர். சிட்டி ஈஸியா பீட் பண்ணுவாங்க. நான் அடிச்சு சொல்றேன், this game will be the turning point for Arsenal. April 13 தமிழ் சினிமாவில் ஒட்டுமொத்த வசூலை முறியடித்த தளபதி விஜய் அப்படின்னு வரலன்னா என் பேரு மெர்சல் விஜயே இல்ல. நீ அடிச்சு சொன்னாதான்டா பிரச்சனையா? எல்லாரும் வந்து அதுக்கு தானே பயப்படுறாங்க. தயவு செஞ்சு ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறா. நீ திருப்பி இந்த கேமுக்கு அப்புறம் வந்து சொல்லுவ, I have full confidence Arsenal will get at least a draw. ஏன் தெரியுமா? No one is giving Arsenal a chance. நான் மறுக்கா சொல்றேன், no one is giving them a chance. But I am definitely sure they will get a draw, at least a draw. That is the motivating factor. நீ யோசிச்சு பாரு. நான் எனக்கு வந்து ஜெயிச்சானா ஆப்வியஸ்லி I'll be happy. பட் நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு அப்புறமா I don't have confidence in ஆர்சனலோட அட்டாக்கிங் ஃபுட்பால். ஸோ இப்போ என்ன பண்ண முடியும்? மேக்ஸிமம் நம்மளால இருக்கிறதுலே பெஸ்ட்டாக டிஃபெண்ட் பண்ண முடியும். அதுதான் எங்களோட பெஸ்ட் ட்ரைட் இப்போதைக்கு. டிஃபெண்ட் பண்ணிட்டே இரு. ஸ்போர்ட்டிங் கேம் ஃபர்ஸ்ட் லெக்ல பண்ணா மாதிரி கிடைக்கிற ஒரே ஒரு சான்ஸ் புதைச்சிரு. அப்புறம் இன்டர் அத்லட்டிகோ மேட்ரிட் எப்படி ஆடுவாங்கன்னு வீடியோவா பாருங்க. அந்த ஒரு கோல் போட்ட அப்புறமா உட்காந்து ஃபுல்லா டிஃபெண்ட் பண்ணி கேம் முடிச்சிருங்க. ஏன்னா நம்மனால இப்ப இருக்க நிலைமையில 2-3 கோல்லாம் போட வாய்ப்பே இல்லை. ஒரு கோல் எப்படியாச்சும் முக்கி போட்டு அவ்வளவுதான். அதுக்கப்புறமா டிஃபெண்ட் பண்ணிட்டு ப்ரே டு தி லார்ட். இதுதான் பண்ண முடியும் மேக்ஸிமம் பெஸ்ட் டாக்டிக். Do you not think ஒரு யாக்கரஸ் இந்த கேம் ஸ்டெப் அப் பண்ணி could do something? வாய்ப்பே இல்லை. யாக்கரஸ்னால ஸ்டெப் அப் பண்ண முடியாது. இஸ் டெக்னிக்கலி வெரி வீக் பிளேயர். அவனால ஸ்டெப் அப் பண்ண முடியாது. அவனுக்கு சப்ளை கொடுத்து அவன் என்ன அவனோட வேலை? லிட்ரலி டி பாக்ஸ்ல நீ அவனுக்கு பக்கத்துல பால் கொடுத்தனா வடிப்பான். அதுதான் அவனோட ஒரே ட்ரெயிட். அவனால தனியா ட்ரிபிள் பண்ணி போய் ஒரு 4 டிஃபெண்டரை டிஃபீட் பண்ணிலாம் பண்ண முடியாது. என்ன மேக்ஸிமம் ஒரு 2-3 டிஃபெண்டர்ஸ் ஒரு சைடு இழுத்துன்னு போயிடுவான். மற்றவங்களுக்கு ஸ்பேஸ் ஓப்பன் அப் ஆகும். அவனுக்கு 2 ட்ரெயிட் தான். டெக்னிக்கலி அவன் 0. அவனை வச்செல்லாம் நம்பி ஒன்றும் பண்ண முடியாது. எங்க டீம்ல கேம் சேஞ்சர்னு அதே மாதிரி ஒரு பிளேயர் பார்த்தனா
மேடுவேக்கே அவன் தான் வந்து எதையாச்சும் ட்ரிபிள் பண்ணி ட்ரை பண்ணுவான் கேஸ். ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு ப்ரெடிக்டபிள் பேட்டர்ன் கிடையாது. அவன் எதையாச்சும் ஒன்று பண்ணி இப்போ டோக்கு அங்க இருக்கிற மாதிரி எக்ஸாக்ட்லி அங்க டோக்குனா இங்க எங்களுக்கு ஒரு மேடுவேக்கே அவ்வளவுதான்டா. இது உங்க 2 கேம் சேஞ்சர் வச்சு தான் கேம் இருக்கும் மோஸ்டா. ஏன்னா இந்த பக்கம் மேன் சிட்டிக்கு வரேன். இந்த கேரபா கப் ஃபைனலுக்கு முன்னாடி எர்லிங் ஹாலண்ட் அந்த கொடுத்த ஸ்பீச் லைக் டேய் நம்ம இன்னும் இங்க இருக்கோம்னு நம்ம நிரூபிச்சு காட்டணும்டா, எல்லாருமே நம்மள வந்து ரைட் ஆஃப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த அந்த கொடுத்த ஸ்பீச்ல வந்து தே டர்ன்ட் அப். அந்த கேம்ல தே டர்ன்ட் அப், தே கேம் குட், தே கேம் வித் ப்ராப்பர் டாக்டிக்ஸ். என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு இந்த கேம் வந்தாங்க. மேன் சிட்டி வந்து இப்ப யோசிப்பாங்க, இவ்வளவு மோசமா நானும் ஆடி இருக்கேன். யோசிப்பாரு, அந்த டாட்டனம் கூட டிரா, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கூட டிரா, இவ்வளவு நான் கேவலமா ஆடியுமே ஆர்சனல் ஹேவ் கிவன் மீ தட் 1% சான்ஸ். இந்த கேமை நான் வந்து ஜெயிச்சேன்னா என்னோட ஹோம்ல என்னோட ஃபேன்ஸுக்கு முன்னாடி நாங்க ஆடி ஜெயிச்சோம்னா இட் வில் பி அ சூப்பர் மொரால் பூஸ்ட் நமக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு 4-5 பிளேயருக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும், இங்க இருந்து கடைசி வரைக்கும் எப்படி கொண்டுட்டு போகணும்னு தெரியும். ஆனா இந்த கேம் நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு மேன் சிட்டி சைடுல ஒரு பக்கம் இருப்பாங்கல்ல. நீ பெப் கார்டியோலாவா இருந்தா மேன் சிட்டியோட புது பிளேயர்ஸ்க்கு என்ன சொல்லுவ இந்த பாயிண்ட்ல, இந்த இப்ப வந்துக்கிற பிளேயர்ஸ்? இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க வந்து சாம்பியன்ஸ் லீக்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு எஃப்ஏ கப் ஜெயிச்சாச்சு, சாரி கார்லிங் கப் கேரபா கப் ஜெயிச்சாச்சு. இப்போ இருக்கிற வந்து மேஜர் ட்ரோஃபி வந்து ஆப்வியஸ்லி பிரீமியர் லீக். அதுக்கு 50-50 வாய்ப்பு இருக்குது இந்த கேம். ஸோ ஆப்வியஸ்லி ஒண்ணுமே இல்லை, நீ லிட்ரலி அவங்களோட லாஸ்ட் ஒரு 3-4 சீசன் எடுத்து பார்த்தாலே இவ்வளோ வாட்டியும் பண்ணியிருக்கோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, உண்மையிலே சொல்லுவாங்க, கோமாளி ஆப்பனன்ஸ் அவனுங்களை வந்து நீங்க மதிக்காதீங்க, உங்க கேமை நீங்க ஆடுங்க, நீங்க ஒழுங்கா ஆடினாலே அவங்க திணறிடுவானுங்க. அதனால நீங்க அவங்கள பத்தி கவலையே படாம உங்க கேமை ஆடுங்க, நீங்க ஜெயிச்சிடுங்கன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே ஏன்னா இது ஒரு அசிங்கம் ஆர்சனலுக்கு. பேக் டு பேக் அதே டீமோட பாட்டில் பண்ணிட்டு இருந்தா இது வந்து அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, அவங்களை மதிக்கவே மாட்டாங்க. எங்களை Bro, I don't care. பேச்சுக்கு தான் வந்து பெப் கார்டியோலா வந்து ஆர்சனல் வந்து பெஸ்ட் டீம், 2 வாட்டி தான் தோத்து போயிருக்கானுங்க அப்படிலாம் பேசுவான். அவன் உள்ளுக்குள்ள என்னன்றது நமக்கு தான் தெரியும். அகைன் நீங்களே அந்த கேள்வி கேட்பீங்க, அதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன். இன்கேஸ் இந்த கேம்ல வந்து தோத்து போயிட்டாங்க ஆர்டேட்டா அண்ட் ஆர்சனல் வச்சுக்கோ, இதுக்கு 4th 5th அட்டெம்ப்ட் இது. இதுக்கப்புறமும் வந்து ஆர்டேட்டா இந்த கிளப்ல இருக்கணுமா இல்ல வந்து இருக்க கூடாதா? சிம்பிள். இது என்ன கேட்கறது பதில் நான் ஒண்ணு கேட்கறேன். எனக்கு வந்து ஏன் தெரியுமா பதில் நீ சொல்ல வந்து முடியல, மீம்ஸ்க்காக சொல்லாத, நியாயமா இல்ல, 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 football இல்ல, இல்ல. ரசிகனா சொல்லு. ஏன் பதில் சொல்ல முடியலங்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான். ஆர்டெட்டா வர்றதுக்கு முன்னாடி டிச்சுக்கு அந்த பக்கம் பக்கத்து டிச்சுல கிடந்தீங்க, அங்கிருந்து தாவி ஒரு டிச்சுக்குள்ள வந்து அப்புறம் அந்த டிச்சுல இருந்து வெளியே வந்து இந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறதுக்கான மூல காரணமே அவன் தான். நன்றி ஓகேவா? வணக்கம். அடுத்து நாங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மேனேஜரை வச்சு ஜெயிக்கிறோம், அவ்வளவுதான். நீ சொன்ன பாயிண்ட் தான். அங்க இருந்து தூக்கிட்டு வந்து இங்க வச்சாரு, இங்க இருந்து அடுத்த இடத்துக்கு போக முடியல. இதுதான் அவரோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வித் இந்த டீம்னு வச்சுக்கோ. வேற ஏதாச்சும் ஒரு ப்ரூவன் வின்னரை கூட்டின்னு வந்து நாங்க ஜெயிச்சுக்கலாமா, அப்படி கூட நீ பாக்கலாம்ல. தேங்க்யூ ஃபார் ஹெல்பிங். அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்க போனோம், அவ்வளவுதான். சரி, எவ்வளவு அதுவும் வாட்டி கரெக்டான தான் அடி லாஜிக் வாங்குறீங்க. தான். அதுவும் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. பட் மேன் சிட்டி சைட்ல நீ வந்து மெட்வேக்கே சொன்ன வில் பி ஃபார் ஆர்சனல்னு. ஐ திங்க் சர்க்கி has had an insane season ரா. நான் வந்து I knew he was he could play with both legs, ஓகேவா? அது ஆம்பி பெடல்ம்பாங்க, டபுள் ஃபுட்டட் பிளேயர். அது வந்து எனக்கு வரதுக்கு முன்னாடியே வந்து தெரியும். ஏன்னா ஆப்வியஸ்லி வேர்ட்ஸுக்கும் அவனுக்கும் பயங்கர கம்பேரிசன் போயிட்டு இருந்துச்சு. வேர்ட்ஸ் 1 came for 100 million, 1 came for 30 million. கண்டிப்பா வந்து என்ன கண்டிப்பா கம்பேரிசன் இருந்துச்சு. ஐ நியூ சர்க்கி உடைய நேச்சுரல் ஃபிட் ஃபார் மேன் சிட்டி. ஏன்னா வருஷமா மேன் சிட்டி அப்படிதான் ஆடுறாங்க. அந்த க்ளோஸ் ஸ்பேஸ் கண்ட்ரோலர் வந்து அவங்களுக்கு ரொம்ப 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 அவசியம். சோ சர்க்கி வாஸ் அ மேட்ச் மேட் இன் ஹெவன் ஃபார் மேன் சிட்டி. ஐ நியூ இட். பட் இந்த அளவுக்கு he will take the league, the cup competitions. நீ சிட்டி கேம்ல பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல இட் வாஸ் சர்க்கிஸ் கேம். இட் வாஸ் லிட்டரலி சர்க்கிஸ் கேம். சோ அங்க நீ மெட்வேக்கன்னு சொல்லும்போது இங்க வந்து அல்டிமேட்லி சர்க்கி தான். சர்க்கி இஸ் த இல்ல நீ சர்க்கி biggest நல்லா game எல்லாம் player. சூப்பர், நான் ஒத்துக்கிறேன். எனக்கு நான் வந்து பயப்படக்கூடிய ஒரே ஒரு பிளேயர் வந்து இந்த குட்டி சாத்தான் பெர்னார்டோ சில்வா தான். அவன் மட்டும் தயவு செஞ்சு எதையாச்சும் பண்ணி உன்னோட லாஸ்ட் ஆர்சனல் மேட்ச் எத்தியாடுன்னு புரியுதுடா தயவு செஞ்சு. ஆனா இந்த கேமுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணாதடா தயவு செஞ்சு வேண்டிக்கிறேன், அவ்வளவுதான். ஆமா, ஏன்னா ஹாலண்டோட கோல்ஸ் பக்கத்துல தியாகோ வந்துட்டான். ஒரே கோல் தான் ஹாலண்டுக்கு பின்னாடி இருக்கான்னு இப்ப நினைக்கிறேன். சோ ஹாலண்ட் வந்து ஐயோ என்னடா நம்ம எத்தனை கோல் முன்னாடி போட்டோம். ரீசெண்டா பார்த்தா ஹாலண்ட் அவ்வளவு கோலும் போடவும் கிடையாது, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கான். அங்க போட்ட ஹேட்ரிக் எங்களோட வந்து எஃப்ஏ கப்ல லீக்ல கிடையாது. சோ கமிங் டு பிரெடிக்ஷன் சைட், நீ என்ன நினைக்கிற? நான் பெருசா இது ப்ரெடிக்ட் பண்ணணும்னு விருப்பப்படல. இருந்தாலும் சொல்லணும்னா ஐ திங்க் ஒரு 1-1 டிரா, அவ்வளவுதான்.
மேக்ஸிமம். I am இல்லனா I am sure ஒண்ணு நீ அது சொன்ன இல்லனா மாதிரி வந்து மான் சிட்டி போட்டு புரட்டி எடுத்துருவாங்க இந்த ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணு. I am going for a very 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 bad game. ஆனா ஆர்சனல் to win 1-0. ரைட் ஆல் அவுட் அதான் நடக்க போகுது. வெரி வெரி பேட் கேம் மக்களே. ஏய் இப்பவே இவ்வளவு சொல்ற அந்த சொல்லிட்டேன். ஒரு கோல் யார போடுவான்னா சொல்லி விட்டுரு. கார்னர்ல தான் வரும். ஓபன் பிளேலலாம் வராது. கார்னர்ல தான் வரும். இல்லனா டைரக்ட் ஃப்ரீ கிக் ஃப்ரம் டெக்லன் ரைஸ். இல்ல ஃப்ரீ கிக் ஃப்ரம் டெக்லன் ரைஸ் அண்ட் கேப்ரியல் ஸ்கோர்ஸ். இதுதான். இல்ல டிம்பர் ஸ்கோர்ஸ். இதுதான். ஓபன் பிளேல ஸ்ட்ரகிள் தான் பண்ணுவீங்க. பட் யுவர் டிஃபென்ஸ் ஐ எம் ஹேவிங் ஃபுல் கான்ஃபிடன்ஸ். உங்களோட டிஃபென்ஸ் செமையா விளையாடும். டிஃபென்ஸ் பாத்துக்கோ. நீ சொன்ன அந்த பாயிண்ட் தான். ஒரு சான்ஸ் கிடைக்கும். தயவு செஞ்சு எடுத்துருங்க. ஐ ஃபீல் தே வில் டேக் இட். And Man City will usually how they struggle against Arsenal வந்து பின்னாடி இருக்கிற பிளாக்ல தான் நிப்பாங்க. இவங்க ஸ்ட்ரகிள் பண்ற அதே பிளாக்ல தான் மறுபடியும் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் லைக் பார்த்தோம். ஒரு கோல் லீட் எடுத்ததுக்கு அப்புறமும் சிட்டினால ஒண்ணுமே பண்ண முடியல. பின்னாடி போய் உட்கார்ந்து கடைசியில மார்டினெல்லி கோல் போட்டு ஈக்குவலைஸ் பண்ணிட்டு போனதுதான் மிச்சம். டானருமா ஏதோ ஒரு போசோ மூமெண்ட் பண்றான். ஆர்சனல் ஜெயிக்கிறாங்க. இதுதான் என்னோட பிரெடிக்ஷன். மக்களே நீங்க வந்து காமெண்ட்ஸ்ல போடுங்க. ஒருத்தவனுக்கு நம்பிக்கையே இல்லாம உட்கார்ந்துருக்கான். அவனுக்கு கொஞ்சம் நம்பிக்கை நீங்களாச்சும் ஏத்தி விட்டு போங்க காமெண்ட்ஸ்ல. இந்த கேமை முடிச்சிட்டு மறுபடியும் ரிவ்யூல சந்திக்கிறோம். அது வரைக்கும் கௌதமன் சுபாஷ். பாய்.